மார்ச் 23, 2025 அன்று வெளிவந்துள்ள சொல்வரும் இலக்கிய இதழ் 339 புத்தக அறிமுக பகுதியில் எழுத்தாளர் SRCயின் கலையும் காலமும் வழங்கிய விட்டல் ராவ். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கோவை விஜயா பதிப்பகம் வெளியிட்டுள்ள கலையும் காலமும் என்னும் நூல் ஒரு கலை சுரங்கம். ஆசிரியர் விட்டல் ராவ் இப்படைப்பை நாடறிந்த எழுத்தாளர் திரு பாவண்ணன் அவர்களுக்கு சமர்ப்பித்துள்ளார். பாவண்ணனை சக எழுத்து பயணி, அன்பு சகோதரர் என்று விழிக்கிறார் விட்டல் ராவ். நண்பர்களோடு பேசும்போது தான் பெங்களூரில் வசித்து வருவதற்கு திரு பாவண்ணனே காரணம் என்று சர்வசாதாரணமாக குறிப்பிடுவார். இந்நூலுக்கு பதிப்புரை தந்துள்ள அருமை நண்பர் மு. வேலாயுதம் இப்படி பதிவு செய்கிறார். கலை இலக்கியம் இரண்டுமே மானுட சமூகத்தை மேன்மையை நோக்கி அழைத்து செல்வதை தமது முக்கிய இலக்காக கொண்டவை. அந்த வகையில் கலையும் காலமும் என்ற விட்டல் ராவின் இந்நூல் கலையை சொல்கிறது, காலத்தை சொல்கிறது, அமைதியை சொல்கிறது, நிறைவை தருகிறது. விட்டல் ராவ் தன்னுடைய எண்ணுரையில் அடிப்படையில் தான் ஒரு ஓவியன் என்பதை குறிப்பிடுகிறார். அவர் சிற்பங்கள், சிற்ப வடிவ கட்டுமானங்கள் என்பவற்றில் மனத்தை பறிகொடுத்திருக்கிறார். கோயில்கள், கட்டிடங்கள் என்பவற்றை காண அநேக பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். மண்ணில் தோன்றி மண்ணுக்கே திரும்பும் சகல உயிரினங்களில் மகத்தான மனிதன் ஆற்றிய பெருஞ்சாதனைகளுள் முக்கியமானது அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வரும் கலை காரியங்கள் என்கிறார். தொடர்ந்து இக்கட்டுரைகளை வெளியிட்ட பேசும் புதிய சக்தியின் திரு ஜெயகாந்தன் அவர்களுக்கு தனது நன்றியை சமர்ப்பிக்கிறார். இந்நூலுக்கு அணிந்துரை வழங்கியுள்ள கலை இலக்கிய விமர்சகர் இந்திரன், என் மனம் கவர்ந்த நண்பர்களில் விட்டல் ராவ் ஒரு அபூர்வ பறவை. தனது சிறகுகளை பல்வேறு திசைகளில் புகைப்படம், ஓவியம், புனைவிலக்கியம் என்று விரித்து பறந்த 82 வயது பறவை. இவரது சிறகுகள் தொடர்ந்து பறப்பதில் சோர்வறியாதவை என்று குறிப்பிடுகிறார். கலையும் காலமும் நூல் 28 கட்டுரைகளை கொண்டது. மண், கல், மரம், சிற்பம், ஓவியம், கட்டிடம் என்கிற வரிசையில் கட்டுரைகளை நாம் இங்கே வாசிக்கலாம். சுடு மண் பற்றி பேசுவன முதல் 2 கட்டுரைகள். களிமண்ணால் ஆன கலைப்படைப்பை ஏழை மனிதனின் கலை என்று சொல்கிறார்கள். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அதிகமாக கொண்ட செல்வந்தர்களின் ஆட்சியின் கீழுள்ள திருக்கோவில்களில் தங்கம், வெள்ளி, வெங்கல சிலைகளை, கருங்கற் சிற்பங்களை காண முடியும். ஊரின் நடுநாயகமாய் அவை குடிகொண்டிருக்கும் ஏழைகளின் சாமிகள் சுடுமண்ணால் ஆனவை. ஊர்கோழியில் மட்டுமே அவை காணப்படும். சுடுமண்ணாலான முனியப்பன், ஐயனார் சிலைகள், சுடுமண் குதிரைகள் முதலான கிராம பாதுகாப்பு தெய்வங்களுக்கு ஆடு, கோழி பலியிடல், கள், சாராயம், சுருட்டு முதலியன படைத்தல் வழக்கமாயின. அதற்கென நியமிக்கப்பட்ட பூசாரிகள் அந்த காரியங்களை செய்தார்கள். தாரை, தப்பட்டை, எக்காலம், பம்பை ஆகியன இத்தெய்வங்களுக்கு இசைக்கருவிகள் ஆயின. பிராமணர்கள் இக்கோயில்களுக்கு வருவதில்லை, அச்சமே காரணம் என்கிறார் விட்டல் ராவ். கற்சிற்பங்கள், ஓவியங்கள், கல், சுதை சிற்பங்களால் ஆன கோபுரங்கள், ஆகமம் என்றான பெரிய கோவில்கள் உயர் ஜாதி கோயில்கள் என்றே பார்க்கப்பட்டன. அவை பிராமண பூசாரிகள் வசமாயின. மேட்டூர் அணைக்கட்டுக்கு கீழே உள்ள பரந்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அணைக்கட்டு முனியப்பன் சுழுமன் சிலையை, சேலம் 4 ரோடு முனியப்பன் சுழுமன் சிலையை ஏழைகளின் சாமிகளுக்கு சான்றாய் காட்டுகிறார் ஆசிரியர். எழுத்தாளர் ச. கந்தசாமி எழுதிய நிழல் என்னும் சிறுகதையில் தெய்வம் முனிக்கு படையலும் பூசையும் நடைபெறும். முனிக்கு ஒரு பாடல் ஒன்றையும் ச. கந்தசாமி அக்கதையில் வழங்குகிறார். அண்ட சராச்சரம் காக்கும் ஆதிமுனியே, வாழ்முனியே அப்பனே, ஆதிமுனியே எங்க அப்பனே, ஐயாவே எங்கள் குல நாயகரே, இழந்த மரம் விட்டு இறங்கி வரவேணும், ஒரிய மரம் விட்டு ஓடி வரவேணும், பனைமரம் விட்டு பாய்ந்து வரவேணும், இழுப்பை மரம் விட்டு இங்க வரவேணும், இப்ப வரவேணும், எங்க வரவேணும், காத்திருக்கும் பிள்ளைகளை காக்க வரவேணும். 3வது கட்டுரை கல் என்ற தலைப்பிடப்பட்டுள்ளது. மணக்கல்லில் கட்டப்பட்டுள்ள கோவில்களில் மிக மிக பெரியது காஞ்சி கைலாசநாதர் கோயில். நூல் ஆசிரியர் இந்த கோயிலை 4 முறை பார்த்து வந்ததாக குறிப்பிடுகிறார்.
1300 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட கோயில் இது. கோயில் மதிச்சுவரில் பெரிய யானை சிற்பம் காணப்படும். பல்லவர் சேவித்த கோயில்களில் சிற்பங்கள் தனித்தே இருக்காது, கோயிலே சிற்ப வடிவமாகவே அமைந்திருக்கும் என்கிறார் விட்டல் ராவ். காஞ்சி கைலாசநாதர் கருவறையின் உள்ளே பின் சுவரில் சோமஸ்கந்தர் புடைப்பு சிற்பம் இருக்கிறது. இதற்கு முன்னால் கருப்பு கல்லால் ஆன லிங்கம் அமைந்திருக்கிறது. நந்தியின் சிலை கோயிலுக்கு முன்னால் வெளியே வெகு தூரம் தள்ளி மணற்கல் மேடையில் காணப்படுகிறது. நந்தி அமர்ந்துள்ள மேடை 3 அடுக்குகளை கொண்டது. தரையோடு சேர்ந்துள்ள பகுதியில் சிவ கணச்சிலைகள் ஏராளம் உள்ளன. மேலும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் சப்த மாதர்கள், ருத்திரர்கள், அஷ்டதிக் பாலகர்கள் எனும் இந்திரன், யமன், அக்னி, நிருதி, வாயு, வருணன், சோமன், ஈசானன் சிலைகளோடு நரசிம்மனுக்கும் கருடனுக்குமான சண்டை காட்சிகளும் மணக்கல்லில் சிற்பங்களாய் படைக்கப்பட்டுள்ளன. கோயில் வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட சிறு கோயில்கள் உள்ளன. சிவன், பார்வதி, முருகன் இணைந்த சோமாஸ்கந்தர் ஓவியங்கள் அதிகம் உள்ளன. கிரீட அலங்காரம், ஆபரணங்கள், குலை தினசுகள் அஜந்தா, சித்திரவாசல், தஞ்சை சோழர் ஓவியங்கள் போலவே உள்ளன. நந்திவர்மன் கட்டிய கோயில் ஒன்று உத்திரமேரூரில் இருக்கிறது. இவ்வூரில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலில் கல்வெட்டுகள் அதிகம் காணப்படுகின்றன. மற்றொரு கோயில் சுந்தர வரத பெருமாள் கோயில். இது 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது. இக்கோயிலில் ஆஞ்சநேயர், கருடாழ்வார், நின்ற கோலத்தில் சுந்தர வரதர் ஆகியோர் இருக்கிறார்கள். நின்றான், அமர்ந்தான், கிடந்தான் என்ற 3 நிலைகளிலும் அத்திமரத்தால் செய்யப்பட்ட மூலவர்கள் இருக்கிறார்கள். உத்திரமேரூர் சுந்தர வரத பெருமாள் கோவிலின் மாதிரியில்தான் சென்னை அஷ்டலட்சுமி கோவில் கட்டப்பட்டுள்ளதாக விட்டல் ராவ் குறிப்பிடுகிறார். மரம் என்னும் தலைப்பில் 2 கட்டுரைகள் வந்துள்ளன. மரப்பாட்சிகள் நல்ல செம்மரத்தில் செய்யப்படுபவை. அவை 1 அடி உயரம் இருக்கும். சிலை செதுக்கும் போது உடை ஆபரண தினசுகளையும் செதுக்கி இருப்பார்கள். பெண் பொம்மைகளின் காதும் மூக்கும் குத்தப்பட்டிருக்கும். இதற்கென்றே கிடைக்கும் போலி நகை நட்டுக்களை அதனில் மாட்டி வைப்பார்கள். நாட்பட்டில் புடவை, ரவிக்கை, வேட்டி, வஸ்திரம் மரப்பாட்சிகளுக்கு அணிவித்து இருப்பார்கள். மரப்பாட்சி பொம்மைகளுக்கு திருமணம் உண்டு. திருமண விருந்தும் ஏற்பாடாகும். நவராத்திரியின் கடைசியில் ஒரு நாள் பொம்மையை தூங்கவும் வைப்பார்கள். பிறகு அவை அனைத்தும் பரணைக்கு வந்துவிடும். பழங்குடி மக்களின் கைவினை பொருட்கள் காட்சியகம் ஒன்று மைசூர் மானச கங்கோத்திரியில் உள்ளது. 1968 தொடங்கப்பட்டது. 6500 அரிய கலைப்பொருட்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சுண்டு விரலில் பாதி அளவு தொடங்கி ஆளுயர மரப்பாச்சி வரை இங்கே நாம் பார்க்க முடியும். ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கும் நிகழ்ச்சியை மரச்சிற்பமாக செதுக்கி இருத்ததை கண்டு பிரமித்து போகலாம் நாம். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாடவீதி சித்திரச்சாலை என்னும் பொம்மை கூடத்தை பற்றியும் விளக்குகிறார் விட்டல் ராவ். பொதுமக்கள் இதனை சொர்க்க நரக பொம்மை சத்திரம் என்று அழைப்பதாகவும் தெரிகிறது. சித்திரையில் நடைபெறும் 63 விழாவின் போது பொதுமக்கள் இதனை கண்டு கழிக்கிறார்கள். வியாசர்பாடி விநாயக முதலியாருக்கு சொந்தமானது இச்சத்திரம். ஆர்காட் நவாபின் அரண்மனை கட்டட கான்ட்ராக்டராக இருந்தவர் இந்த முதலியார். தமிழ்நாட்டு கோயில்களில் சிதம்பரம், கும்பகோணம், நாகேஸ்வரன் கோயில் இங்கெல்லாம் மரத்தாலான கோயில்கள் காணப்படுகின்றன. கேரளத்தில் பத்மநாப அரண்மனை அருங்காட்சியகத்தில் துர்கை சிற்பம் சிறப்பானதாகும். குறிப்பிடப்பட வேண்டிய மற்றொன்று பைரவரின் சிற்பம். கேரளத்தின் மரச்சிற்ப அறிவுக்கு சான்றாக நிற்பது இந்த பைரவ சிற்பமாகும். பைரவரின் சித்தரிப்பு அச்சம் தரக்கூடியதாக இருக்கிறது. பைரவரின் விழி பிதுங்கி பற்கள் தெரிகிறது. கடைவாய் 2லும் கோலப்பற்கள் வளைந்து காணப்படுகிறது. காது குண்டலங்கள், யானை தலைகளால் துதிக்கைகள் மேலோங்கிய சித்தரிப்பு, கழுத்தை அலங்கரிக்கும் ஆபரணங்களுக்கு கீழாக 2 நாகங்கள் பின்னி பிணைந்து பக்கத்திற்கு ஒன்றாக பழமெடுத்து ஆடுகின்றன. அவற்றை ஒட்டி சிங்கங்கள் முழு சிற்பத்தையும் 24 நாகங்கள் பின்னி சுழன்று காவல் புரிகின்றன. கேரள மரச்சிற்பியின் அரிய திறமையை உலகுக்கு பறைசாற்றும் கலை பொக்கிஷம் இது. நாம் தேர் திருவிழா பல ஊர்களில் பார்த்திருப்போம். மரச்சிற்பங்களின் மொத்த வெளிப்பாடும் தேர் சிற்பங்களில் தான் குடிகொண்டுள்ளன. தேர் செய்வதற்கு ஏற்ற மரங்கள் கோங்கு அல்லது சால், செம்மரம், ஆப்பிள் மரம், சரகம் முதலியன.
புளிய மரங்களையும் தேரின் சக்கரம் பீடங்கள் செய்ய பயன்படுத்துகிறார்கள். பிரம்மன், விஷ்ணு, சிவன், கார்த்திகேயன், விநாயகர், அம்மன், இலக்குமி, சரஸ்வதி என உருவங்கள் தேர்களில் கொலுவிருக்கும். தேர் அமைப்பு எண்கோண வடிவ பீடத்தில் அடுக்கு அடுக்காக ஒன்றன் மேல் அமைந்திருக்கும். நாகஸ்வரம் வாசிப்பவர்கள் தேர் மீது அமர்ந்து வாசிப்பார்கள். தேரை நூற்றுக்கணக்கானோர் வீதிகளில் இழுத்துச் செல்வார்கள். தேர் இழுக்கும் போது வாசிக்கும் ராகம் தித்தி தித்தி தின தியாகராஜா, தித்தினத தித்தீன தித்தி தித்தி. கோயிலில் ஒரு தேர் நிலையை அடைவது வரை அழகாக சொல்கிறார் விட்டல்ராவ். கிறிஸ்துவ கோயிலிலும் தேர் செய்யப்பட்ட இறைவனின் வீதி உலாவிற்கு பயன்படுத்துவது குறித்து இக்கட்டுரையில் வருகிறது. திருச்சி டால்மியாபுரம் அருகே வடுங்கம்பட்டியில் வீரமாமுனிவரால் அமைக்கப்பட்ட தேர் குறித்து விவரங்கள் தரப்பட்டுள்ளன. இத்தேரில் இயேசுநாதரின் வாழ்க்கை காட்சிகள் மரச்சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கல் எனும் தலைப்பில் முதல் 3 கட்டுரைகள் மணற்கல்லினால் செதுக்கப்பட்ட சிலைகளை பற்றி பேசுகின்றன. முதல் கட்டுரையில் காஞ்சிபுரம் தான்தோன்றீஸ்வரர் மணச்சிற்பங்கள் குறித்து நிறைய செய்திகள் தரப்பட்டுள்ளன. இக்கோயிலின் வெளி சுற்றுச்சுவரில் தனித்தனியாக 7 மணற்கல் புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகின்றன. இவை காபாலிகர்களின் உருவங்களை தாங்கி நிற்கின்றன. இந்தியாவிலேயே காபாலிகர்கள் சிற்பம் காணப்படுவது இந்த கோயிலில்தான். காபாலியோடு காபாலினியும் ஜோடியாகவே காணப்படுகிறார்கள். மாட்டு கொம்பில் மதுவை நிரப்பி குடித்தபடி நடனம் ஆடுகிறார்கள். முக்தீஸ்வரர் கோயிலில் அநேக மணற்கல் சிற்பங்கள் பார்க்கலாம். ராவண கர்வ பங்கம் என்னும் புடைப்பு சிற்பம் மிகவும் பிரசித்தி பெற்றது. முக்தீஸ்வரர் கோயிலின் வெளிச்சுவர்களில் ஈசன் நடராஜ வடிவங்கள் 2 இடங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. வைகுண்ட பெருமாள் கோயில் பல்லவ பேரரசு சாளுக்கிய மன்னனை வெற்றி கொண்டதற்கு சின்னமாக கட்டப்பட்டது. இக்கோயில் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையே அமைந்துள்ளது. வைகுண்ட பெருமாள் கோயிலிலும் ஏனைய பல்லவ காஞ்சிபுரத்து கோயில் போல அதித்தானம் கருங்கல்லால் ஆனது. மற்றவை மணற்கற்களால் ஆக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலில் செதுக்கப்பட்டுள்ள குதிரை சிற்பங்கள் நம்மை பார்ப்பது போன்றே வடிக்கப்பட்டுள்ளது சிறப்பாகும். கட்டுரைகள் கல் 4ம் 5ம் கற்சிற்பங்களை பற்றி பேசுகின்றன. செஞ்சிக்கோட்டையில் உள்ள வெங்கடரமணர் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், ஸ்ரீரங்கம் அரங்கன் கோயில், சங்ககிரி வரதராஜ பெருமாள் கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில் ஆகியன சிறப்புமிக்க கற்கோயில்கள் ஆகும். அடுத்த கல் கட்டுரை ஐயங்கார் குளம், திருப்பனங்காடு மற்றும் கூழம்பந்தல் ஆகிய இடங்களில் உள்ள கற்சிலைகளை பற்றி விரிவாக குறிப்பிடப்படுகிறது. ஐயங்கார் குளத்தில் உள்ள கோயிலுக்கு சஞ்சீவராயர் கோயில் என்று பெயர் வழங்கப்படுகிறது. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையோடு பறந்து செல்கையில் ஒரு துண்டு இந்த கோயில் உள்ள இடத்தில் வீழ்ந்து விட்டதாம். ஆகவேதான் இது சஞ்சீவராயர் கோயில் ஆனது என்கிறார்கள். ஐயங்கார் குளத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பது திருப்பனங்காடு. பெயருக்கு ஏற்றாற்போல் இவ்வூரில் பனைமரங்கள் அதிகமாக காணலாம். கூழம்பந்தல் என்னும் ஊர் பற்றி விவரணை தொடர்கிறது. இங்குள்ள கோயிலின் பெயர் கங்கை கொண்ட சோழீஸ்வரம். இக்கோயிலுக்கு சுற்றுச்சுவர் கிடையாது. தென் திசை நுழைவாயிலில் பிரம்மாண்ட 2 துவாரபாலகர் சிலைகள் கம்பீரமாய் நிற்கின்றன. சற்று தூரம் நின்று பாருங்கள். இக்கோயில் சக்கரங்கள் இணைக்காத பெரும் கல் ரதம் போன்ற வடிவமைப்பை கொண்டது. கிபி 1012 1044 கட்டி முடிக்கப்பட்டதாகும். கோயிலுக்கு முன்பக்கத்தில் 20 பருத்த தூண்களை கொண்ட பெரிய நடன மண்டபம் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து 24 தேவரடியார்களை அழைத்து வந்து இந்த மண்டபத்தில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றதாக அறியப்படுகிறது. அடுத்த கட்டுரை புத்த ஜைன காஞ்சி. 1927 பாண்டிச்சேரியைச் சேர்ந்த வரலாற்று பேராசிரியர் துப்ரேல் காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் பல பழங்கிலான புத்த மத சின்னங்கள் கொண்ட தூண்களை கண்டிருக்கிறார். இதை டாக்டர் மீனாட்சி என்கிற வரலாற்றாளர் வழிமொழிந்திருக்கிறார் என்பதை அறிகிறோம். திருப்பருத்தி குன்றம் என்னும் ஊரில் சமண குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. சந்திர பிரபா தீர்த்தங்கரர் திருக்கோயில் இங்கு வெகு சிறப்பாக இருந்திருக்கிறது. கட்டுரைகள் 12ம் 13ம் மகாபலிபுரம் பற்றி பேசுகின்றன. இது கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஸ்தலம். மகாபலிபுரத்தில் உள்ள ராயகோபுரங்கள் 2மே முற்று பெறாதவை. ஒன்று அர்ஜுன தபஸ் சிற்பத்திற்கு பின்னால் இருப்பது
மற்றொன்று தலசயன பெருமாள் கோயிலுக்கு முன்பாக நிற்பது. இவை இரண்டும் விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டவை. அலங்கார தூண்களும் யாழி மீது நிற்கும் ஆளுயர மங்கையாக நிற்கும் கங்கை சிலையும் மிக முக்கியமானவை. 18ஆம் நூற்றாண்டில் கடல் வழி தென்னிந்தியாவிற்கு வந்த ஐரோப்பியர்கள் மகாபலிபுரத்தை 7 கோபுரங்கள் அல்லது 7 கோயில்கள் என்றே குறிப்பிட்டு அழைக்கின்றனர். இக்கோயில்களை கடல் கொண்டு போய் இருக்கலாம். 2004 டிசம்பரில் வந்த சுனாமி இயற்கை பேரழிவுக்கு பின் வெகு மாற்றங்கள் கடற்கரை கோவில்களில் பார்க்க முடிந்திருக்கிறது. வங்கக்கடல் அப்போது வெகு தூரம் உள்வாங்கியதால் பல கட்டிட இடிபாடுகளை கடற்கரை மக்கள் பார்த்ததாக சொல்வதையும் விட்டல் ராவ் பதிவு செய்திருக்கிறார். மகாபலிபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரத சிற்பங்களை பற்றி குறிப்பிடும் போது தர்மராஜா ரதத்தை பற்றி சிலாகித்து சொல்கிறார் ஆசிரியர். பொதுவாக பொதுமக்களை ரதத்தின் மேல் ஏறி பார்க்க அனுமதிப்பதில்லை. சிறப்பாகத்தான் அனுமதி பெற்று ஆசிரியர் சென்றிருக்கிறார். தர்மராஜ ரதத்தின் மேற்பகுதியில் 2 தளங்கள் உள்ளன. முதல் தளத்தில் சோமாஸ்கந்தரின் சித்தரிப்பு, குழந்தை வடிவத்தில் முருகனை பார்த்தபடி சிவனும் பார்வதியும் இருக்கிறார்கள். இடது புறமும் வலது புறமும் பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்கிறார்கள். புடைப்பு சிற்பங்களுக்கு மேலே ஸ்ரீ நரசிம்மா என்கிற கிரந்த எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அர்ஜுனன் பாசுபதம் பெறும் காட்சி சிற்பம் மிகச் சிறப்பானது. திருப்புராந்தக சித்தரிப்பு சிற்பம் காண்போர் மனதை கொள்ளை கொள்வது. முண்டாசு கட்டிக்கொண்டு எளிய தோற்றத்தில் ஒரு சிவன் சிற்பம், காதில் குண்டலங்களோடு கையில் கழியொன்றை வைத்துக்கொண்டு அடியாரை பார்க்கும் ஈசன். இப்படி சிற்பங்கள் பலவற்றை காணலாம். 2வது தளத்தில் கதையை ஊன்றிய துவாரபாலகர்கள், அடுத்து பக்தர் வடிவில் பல்லவ மன்னன், தொடர்ந்து அரச குடும்பம், கையில் மண்டையோடு வைத்திருக்கும் கபாலீஸ்வரர் சிற்பம் என அற்புத சிலைகளை காணலாம். அடுத்து வரும் கட்டுரை சாளுக்கியர்களின் 2 கோயிற்கலை மரபு என்னும் தலைப்பில் எழுதப்பட்டுள்ளது. பாதுமி என்பது சாளுக்கியர்களின் தலைநகரம். வாதாபி என்பதுவே கால ஓட்டத்தில் பாதுமி ஆயிற்று. சாளுக்கிய அரசர்களில் புகழ்பெற்றவன் 2ஆம் புலிகேசி. பதாமி குகை கோயில்கள் சிவப்பு நிற மணற்கற்களால் ஆனவை. இவர்களின் கட்டடக்கலை மரபு 2 விதமானவை. ஒன்று வட இந்திய மரபு, அது நாக மரபு. மற்றொன்று தென்னிந்தியாவினது, திராவிட மரபு. பாதுமி குகை கோயில்கள். இவ்விடத்தில் விட்டல் ராவ் ஒரு சிறிய விமர்சனத்தை சினத்தோடு சுட்டி செல்கிறார். நமது வெகு பழங்கால சொல்லான திராவிடம் என்கிற பதத்தை ஏதோ ஒரு ஆங்கிலேயன் வந்துதான் இங்கு ஆரம்பித்து வைத்தான் என்று யாரேனும் சொல்வார்களானால் அவர்களுக்கு வரலாற்று அறிவு போதாது என்றுதான் சொல்ல வேண்டும் என்கிறார். ஹியூவன் சாங் என்னும் சீன யாத்திரிகன் தான் சாளுக்கிய நாட்டுக்கு வருகை புரிந்ததை தன்னுடைய குறிப்புகளில் சொல்லி இருப்பதையும் வாசகனுக்கு சொல்கிறார் விட்டல் ராவ். 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை தோற்கடித்து பல்லவ சிற்பிகளையும் கலைஞர்களையும் பதாமிக்கு கூட்டிச் சென்று திராவிட பாணி கோயில் கட்டுமானங்களையும் குகை கோயில்களையும் கட்டுவித்தான். பதாமி மலையில் 4 குகை கோயில்கள் உள்ளன. பல்லவ பாணியில் அமைக்கப்பட்ட சிவனும் திருமாலும் ஒன்றாகிய ஹரிஹரன் சிலை இங்கே பிரசித்தி பெற்றது. பட்டதகல் கோயிலில் அமைந்திருக்கும் லஜ்ஜா கௌரி என்னும் சிற்பம் பெண்குடியை காட்டியபடி அமைந்திருக்கும். சில இடங்களில் ஆண்குடியோடு கூடியதாகவும் லஜ்ஜா கௌரி சிலை காணப்படும். விஜயநகர பேரரசு காலத்தில் நிறைய பாலியல் உணர்த்தும் சிற்பங்கள் கோயில்களில் தேர்களில் இடம்பெற்றன. இவை தமிழகத்துக்கும் விரிவடைந்தன. பட்டதகல் என்னும் ஊரின் பெயர் சாளுக்கிய மன்னர்கள் இந்த ஊருக்கு வந்து மட்டுமே ஒரு பெரிய கல் மீது அமர்ந்து அரச முடி சூட்டுக் கொள்வதை பழக்கமாக கொண்டதால் வந்தது என்பதையும் ஆசிரியர் தவறாமல் குறிப்பிடுகிறார். 15வது கட்டுரை எலிஃபண்டா குகை சிற்பங்கள் பற்றி பேசுகின்றன. எலிஃபண்டா தீவு மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் உள்ள அப்பல்லோ பந்தரிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எலிஃபண்டா தீவின் புராதன பெயர் கராபுரி. இத்தீவின் முனையில் யானை சிற்பம் ஒன்று நின்றதால் இத்தீவு எலிஃபண்டா தீவு என அழைக்கப்பட்டது. அந்த யானையோ வெடிவைத்து தகர்க்கப்பட்டு விட்டது. இங்கு முத்தரை சிவனின் சிற்பம் புகழ்பெற்றது. அது புகழ்பெற்ற சீன் மூர்த்தி சிலை என்று அழைக்கப்படுகிறது. துர்கைக்கான கோயில் ஒன்றும் சிவனுக்கான கோயில் ஒன்றும் இங்கே இருப்பதை காண முடியும். சிவன் பார்வதி திருக்கல்யாண காட்சியை சிற்பமாக வடித்திருப்பதையும் இங்கே பார்க்கலாம்.
அடுத்த 3 கட்டுரைகள் சுவர் ஓவியங்கள் பற்றி பேசுகின்றன. கேரளாவில் வயநாட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் பயணித்தால் எடக்கல் மலை குகையை அடையலாம். இங்குள்ள மலையும் குகையும் மத்திய தொல்பொருள் இலாக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பவை. இங்கே கூர்மையான கருவியை கொண்டே ஓவியங்கள் ஒத்த கீறல்களை ஆவணமாக செய்து வைத்துள்ளதை காண முடியும். மத்திய பிரதேசத்தில் பிம்பெட்கா மலை குகைகளில் பண்டை கால ஓவியங்கள் காணப்படுகின்றன. மகாராஷ்டிர காடுகளில் உள்ளவை அஜந்தா குகை ஓவியங்கள். இவை அனைத்துமே புத்த மதம் தொடர்பானவை. அஜந்தா ஓவியம் என்றாலே நினைவுக்கு வருவது அப்சரஸ் என்னும் தெய்வீக மங்கையின் ஓவியம். இது குகை எண் 17 உள்ளது. மூக்கு, உதடு இவைகளை தூக்கி காட்டும் விதத்திலேயே இந்த ஓவியங்கள் அமைந்துள்ளன. தஞ்சை பெருவுடையார் கோயில் ஓவியங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ்.கே. கோவிந்தசாமி என்பவரால் வெளி உலகுக்கு கொணரப்பட்டவை. பெருவுடையார் கோயில் பிரதட்சண பாதையில் 15 அறைகள் உள்ளன. இவைகளின் உள்ளே சோழர் கால ஓவியங்களும் நாயக்கர் கால ஓவியங்களும் தீட்டப்பட்டுள்ளன. தட்சிணாமூர்த்தியின் சித்தரிப்பு, சுந்தரர் வெள்ளையானை மீது அமர்ந்து கைலாயம் பயணித்தல், சிதம்பர நடராஜரை சோழ அரசர் வணங்குதல், கல்யாண சுந்தரராய் சிவபெருமான் ராவணன் கைலியை தூக்கமேற்க முயற்சிக்கும் காட்சி, திருப்பராந்தகர் சினத்தோடு இருக்கும் காட்சி என்று தஞ்சை ஓவியங்கள் பெரும் புகழ் வாய்ந்தவை. 19வது கட்டுரை திருப்புவன சிற்பங்கள் என்னும் கட்டுரை. விட்டல்ராவின் இனிய நண்பர் தேனுகா நூல் ஆசிரியரை சுவாமிமலை பகுதியில் 12 நாட்கள் தங்க வைத்து கும்பகோணம் நகரை சுற்றியுள்ள சிற்பக்கலை தலங்களை பார்வையிட்டு வர உதவியிருக்கிறார். தஞ்சை பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழபுர கோயில், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் மற்றும் திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் என்கிற பிரதான கோயில் சிற்பங்கள் குறித்து இக்கட்டுரை இனிதே ஆகிறது. கம்பகரேஸ்வரர் கோயில் இராமாயண சிற்பங்கள் குறித்து விரிவான ஆய்வு இக்கட்டுரையில் தரப்பட்டிருக்கிறது. 5 அரச குலங்களும் 3 சிற்ப கோயில்களும் என்னும் அடுத்த கட்டுரையில் சோழ அரசர்கள் கர்நாடக மண்ணில் எடுப்பித்த சிற்பங்கள் பற்றி பேசுகின்றன. பெங்களூருக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நந்திமலைக்கு அடியில் உள்ள நந்தி கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான சைவ கோயில் சோழ அரசர்களால் கட்டப்பட்டுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோயில், போகநந்தீஸ்வரர் கோயில், யோகநந்தீஸ்வரர் கோயில் என்று 3 சிறப்பு பெற்ற கோயில்கள் உள்ளன. கோலாரை அடுத்த முலபாகில் மாத்வர்களுக்கான மடம் உள்ளது. இங்கிருந்து சற்று தொலைவில் குருடுமலை உள்ளது. கூடுமலையே பின்னர் குருடுமலை என வழங்கலாயிற்று. சோழ மன்னரால் கட்டப்பட்ட சோமேஸ்வரர் ஆலயம் இம்மலையில் உள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையானது இத்திருக்கோயில். ஹொய்சாளர்களின் நுண்ணுணுக்க சிற்பங்கள் என்னும் அடுத்த கட்டுரை ஹாவேரி என்னும் ஊருக்கு நூலாசிரியர் தம் துணைவியாரோடு தேனிலவுக்கு சென்றதில் ஆரம்பிக்கிறது. நூலாசிரியரின் தமக்கை அவ்வூரில் குப்பி வீரண்ணாவின் நாடக கம்பெனி முகாமிட்டிருந்ததில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார். ஹொய்சாளர்கள் அமைத்த சித்தலிங்கேஸ்வரர் கோயில் இங்கே உள்ளது. ஹொய்சாளர்கள் சிற்பத்திற்கு சோப் ஸ்டோன்ஸ் என்னும் சற்று மிருதுவான கருங்கல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். 435 சிற்ப கோயில்களை ஹொய்சாளர்கள் அமைத்திருக்கிறார்கள். சுமார் 150 கோயில்களில் கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. சிற்பிகளின் பெயர்கள் குறித்த விவரங்கள் ஹொய்சாளர்களின் கல்வெட்டுகளிலிருந்து பெற முடிவது ஒரு அரிய விஷயமாகும். பிராகிருத மொழியில் போஜா என்றால் உபாத்தியாயர், அதுவே ஆச்சாரி என்று மற்ற மொழிகளுக்கு வந்ததையும் ஆசிரியர் சொல்கிறார். சரஸ்வதி கணதாசர்கள் என்றும் அவர்கள் தங்களை அழைத்து கொண்டார்கள். ஸ்ரீ பெரும்புதூர் ராமானுஜன் கர்நாடக தேசத்துக்கு அடைக்கலமாக வந்து இங்கிருந்த ஹொய்சாள மன்னரை ஜைன மதத்திலிருந்து வைணவ மதத்துக்கு மாற்றி இருக்கிறார். விஷ்ணுவர்தன் என்கிற பெயரை ராமானுஜரே அவருக்கு வைத்தவர். ஹொய்சாளர் சிற்ப கோயில்கள் கர்நாடகத்தில் ஹாசன் மாவட்டத்தில் அநேகம் உள்ளன. ஹளேபீடு, வேலூர் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற கோயில்கள் காணப்படுகின்றன. பத்ராவதியில் லட்சுமி நரசிம்மர் கோயில் சிகரங்கள் கொண்ட அழகான கோயிலாகும். அடுத்த 3 கட்டுரைகள் விஜயநகர கலை குறித்து பேசுகின்றன. இன்றைய ஹம்பியே அந்த நாளைய விஜயநகரம். பெர்ஷிய தூதுவர் அப்துல் ரஜாக் இந்நகர் பற்றி சொல்லும் போது, இந்த இடத்தை போல் இன்னொன்றை கண்கள் பார்த்ததில்லை, இதற்கிணையான இன்னொரு இடத்தை உலகில் இருப்பதா என் செவிகள்
கேட்டதும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். இன்றைய ஹம்பி என்பது கோயில்கள், அரண்மனைகள், மாளிகைகள், குளங்கள் இவைகளின் மிச்ச சொச்சங்களே ஆகும். விஜயநகர பேரரசில் முக்கியமானவர் கிருஷ்ணதேவராயர். ஆமுக்த மால்யதா என்னும் தெலுங்கு இலக்கிய நூலை எழுதியவர். ஹம்பியில் நுழைந்ததுமே நாம் காண்பது ஜைன பசதி என்னும் கலைக்கோயில். இது சிற்பரூப கோயில். அடுத்து நாம் காண்பது பீமனின் நுழைவாயில். தொடர்வது விருபாட்சர் கோயில். சேதப்படுத்தப்படாத அழகு கோயில் இது. விருபாட்சர் கோயிலில் தலைவாசலில் காண்பது நிர்வாண கோலத்தில் நிற்கும் பெண்ணின் சுதையுருவம். தன் பெண் குறியை அகல திறந்து காட்டும் ஒருவித தாந்திரிக காட்சியாக அதனை நாம் காணலாம். ஹம்பி யாத்திரையை கோடை காலத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடாது. நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மேற்கொள்வது சௌகரியமாக இருக்கும் என்கிறார் ஆசிரியர். விஜய விட்டலர் கோயிலின் கருங்கல் ரதம் குறித்த நல்ல விவரணையை தருகிறார். நாம் 50 ரூபாய் பச்சை நோட்டில் காணும் கருங்கல் ரதம் நம் நினைவுக்கு வரலாம். இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் இசை தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணன் கோயிலும் ஹசாரா ராமர் கோயிலும் சிற்ப கலையழகு கொண்டவை. கிருஷ்ணன் கோயில் மகா மண்டபத்து தூண்களில் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. குதிரை தலையுடன் கூடிய கல்கி உருவம் அற்புதமானது. அர்த்த மண்டபத்தில் காதல் சிற்பங்கள் சிறப்பானவை. அடுத்து சொல்லப்படுவது தாமரை மஹால் என்னும் ஹம்பியின் பெருமை பேசும் அற்புத கட்டிடம். துங்கபத்திரை நதியிலிருந்து ஹம்பிக்கு உயரமான கால்வாய் வழியாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனை பார்த்த டொமிங்கோ பேயஸ் என்னும் போர்ச்சுகீசிய பயணி ஹம்பியை ரோம் நகரத்துக்கு ஒப்பாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக உக்கிர நரசிம்மர் சிலை 6.7 மீட்டர் உயரமானது. நரசிம்மருக்கு 7 தலை கொண்ட நாகம் குடைப்பிடிக்கிறது. தொடை மீது இலக்குமியை இவர் கொண்டிருப்பதால் இவரை யோக நரசிம்மர் என்பதே சரி என்கிறார்கள். இஸ்லாமிய படையெடுப்பால் கண்டதுண்டமானது நரசிம்மர் சிலை. 600 துண்டுகளாக சிதறிய சிலையை கர்நாடக அரசின் தொல்லியல் துறையே நாகராஜராவ் என்பவரின் தலைமையில் முயன்று மீண்டும் நிலைநிறுத்தி இருக்கிறது. அடுத்து லேபாக்ஷி என்னும் ஊர். அயோத்தி ராமன் சடாயு என்னும் கழுகை பார்த்து பறவையே எழுந்திரு என்றாராம். அதுவே லே பட்சி லேபாக்ஷியாய் ஆகியிருக்கிறது. ராட்சச தங்கடி என்னும் ஊரில் இஸ்லாமிய படைகள் ஹம்பிக்கான போரை இறுதியாய் நடத்தின. அவை வென்றன. ஹம்பி சூறையாடப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது, உழைக்கப்பட்டது, தீயிடப்பட்டது, அழிக்கப்பட்டது. அந்த கால யுத்த தர்மம் அதுவே என்கிறார் ஆசிரியர். இஸ்லாமிய கலை என்னும் 2 கட்டுரைகள் தொடர்ந்து வருகின்றன. இஸ்லாமிய கலை என்பது முக்கியமாய் சங்கேத குறிகள், வாசகங்கள் கொண்டது. உருவங்களையோ அவற்றின் எவ்வித குறியீடுகளையோ கொண்டதன்று. உருவ வழிபாடு இல்லாத காரணத்தால் இஸ்லாம் ஓவியம், சிற்பம் குறித்து எதுவும் சொல்வதில்லை. கலையுலகிற்கென்று இஸ்லாம் செய்திருக்கும் பெரும் காரியம் கட்டிடக்கலை. காலிகிராஃபி என்னும் எழுத்துக்கள் முஸ்லிம்களால் உயர்வாக கருதப்படுகிறது. ஜேட் என்பது உயர்தர கல்வகை. இதனை ஆபரணங்களில், கத்திகளுக்கு கைப்பிடியில், மூக்குப்பொடி டப்பி செய்வதில், மோதிரம், பூ ஜாடி, லோட்டா குவளை, மேலா, ஹூக்கா செய்வதில் உபயோகமாகிறது. மீனாகாரி எனாமல் என்னும் கலை இஸ்லாமியர்களால் பெரிதும் ஆதரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. கிபி 1367 மன்சூரின் பேரன் ரஃபி என்பவரால் கட்டப்பட்ட ஜாமி மசூதி இஸ்லாமிய கலைப்பாணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 5000 பேர் ஒரே நேரத்தில் இதனுள்ளே தொழுகை செய்ய முடியும். தக்கான கோட்டைகளில் முக்கியமானது கோல்கொண்டா. இதன் இளவரசன் குலிகுதுப் தன் காதலி பாக்மதியை சந்தித்த இடத்தில்தான் சார்மினார் கட்டப்பட்டுள்ளது. பாக்மதியை குலிகுதுப் மணந்த பிறகு அந்த இடம் பாக் நகர் என்று பெயரிடப்பட்டது. பாக்மதியே பின்னர் ஹைதர் மகள் ஆனாள். பாக் நகர் ஹைதராபாத் ஆனது. இந்த வரலாற்றையும் இங்கே சொல்கிறார் விட்டல் ராவ். அடுத்து வரும் 2 கட்டுரைகள் இந்திய ஐரோப்பிய கலை பற்றி பேசுகின்றன. நவீன ஓவிய சிற்பக்கலையில் ரொகோகோ என்னும் வகைமை பிரான்சில் தொடங்கி சிறிது காலம் நடைபோட்டது. எளிமைமிக்க அழகியலுக்கு ஆதரவு பெறுகிறது. பீங்கான், தங்கம், வெள்ளி வேலைப்பாடுகளில் ரொகோகோ இணைந்து கொண்டது. இந்தியாவில் தவழும் கிருஷ்ணன், வெண்ணைத்தாழி கிருஷ்ணன் போன்றவை ரொகோகோ கலையை வெளிப்படுத்தின. பிறகு சலவைக்கல்லின் ஆளுமையை கலைத்துறையில் காண முடிந்தது.
காலனிய சிற்பங்களில் கொண்டாடப்பட்டது விக்டோரியா மகாராணியின் சிலை. பம்பாயில் விக்டோரியா டெர்மினஸ் அந்த ராணியின் புகழை பறைசாற்றியது. சென்னையில் அழகிய உலோக சிலை சர் தாமஸ் மன்றோ சிலை, இன்றும் அது கம்பீரமாய் நின்று கொண்டிருக்கிறது. பெங்களூரில் கப்பன் பூங்காவில் 7ஆம் எட்வர்டின் சிலையும் விக்டோரியாவின் சிலையும் புகழ்பெற்றவை. 1901 விக்டோரியா மகாராணி காலமான போது அவருக்கு 50 சிலைகள் இந்தியாவில் நிறுவப்பட்டன. கர்நாடக நவாப் 1768 சேப்பாக்கம் அரண்மனையை இந்தோசா ராசானிக் பாணியில் கட்டினார். இது பின்னர் பிரிட்டிஷார் வசமாயிற்று. கல்கத்தாவின் ஹூக்ளி ஆற்றின் கரையில் இருந்த பெரிய மைதானத்தில் பிரிட்டிஷ் ராஜின் தாஜ்மஹால் என்று அழைக்கப்பட்ட விக்டோரியா மெமோரியல் ஹால் என்னும் கட்டடம் உருவானது. இதற்கு ராஜஸ்தானில் உள்ள மக்ரானா சலவை கற்கள் தெரிவிக்கப்பட்டன. 80,000 டன் சலவை கற்கள் இந்த மஹாலுக்காக உபயோகப்படுத்தப்பட்டன. 1921 டிசம்பர் 28 வின்சர் கோமகன் வேல்ஸ் இளவரசரால் இது திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவின் மாபெரும் சலவைக்கல் கட்டுமானம். இதனை கட்டி முடிக்க வேண்டும் என்று பெருமுயற்சி செய்த கர்சன் பிரபு லண்டனுக்கு சென்றார். ஆனால் இந்தியாவுக்கு திரும்பவும் வந்து அதனை நேரில் பார்க்காமலேயே முடிந்து போனார் என்பது ஒரு வரலாற்று சோகம். அவரது அழகு சிலை மட்டும் மியூசியத்தின் வெளிப்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. விட்டல்ராவின் கலை ஆர்வம் வாசகனை பிரமிக்க வைக்கிறது. அவருடைய கலை பயணங்கள் திட்டமிடப்பட்டவை. எள்முனை கூட சலிக்காது ஒவ்வொரு சிலையையும், ஓவியத்தையும், கட்டிடத்தையும் அவர் கழுக கண்கொண்டு பார்த்திருக்கிறார். மனைவி, மகள், உறவினர், நண்பர்கள் கலைப்பயணத்தில் அவருக்கு அத்தனை ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே நம் நன்றிக்குரியவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் விட்டல் ராவ். ஒரு சிறு முன்குறிப்பு. விட்டல் ராவ் அவர்கள் எழுத்தாளர் மட்டுமல்லாமல் சிறந்த ஓவியர் மற்றும் புகைப்பட கலைஞரும் கூட. ஏராளமான சிறுகதைகள், 9 நாவல்களான நதிமூலம், போக்கிடம், காம்ரேடுகள், தூரல், மற்றவர்கள், மீண்டும் அவளுக்காக, காலுவெளி, வண்ண முகங்களை எழுதியவர். தமிழ் திரைப்பட வரலாற்று விமர்சன நூல் மற்றும் கன்னட திரைப்பட வரலாற்று நூலும் எழுதியவர். தமிழக கோட்டைகள் எனும் நூலை எழுதியுள்ளார். இலக்கிய சிந்தனை விருது பெற்றுள்ளார். SRC. ஒரு சிறு முன்னுரை. எழுத்தாளர் SRC என்கிற S. ராமச்சந்திரன் கடலூர் மாவட்டம் தருமநல்லூரில் பிறந்தவர். பாரத் சஞ்சார் நிகாம் நிறுவனத்தில் பணியாற்றினார். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்ற இவர் எட்டயபுரம் பாரதி பிறந்தநாள் விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, பாரத மாநில வங்கி இலக்கிய விருது போன்றவைகளையும் பெற்றிருக்கிறார். இவர் 7 நாவல்கள், 10 சிறுகதை தொகுப்புகள், 5 கட்டுரை தொகுப்புகள், 4 கவிதை தொகுப்புகள், 4 மொழிபெயர்ப்பு தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார். எழுதுவதுடன் தற்போது திசையெட்டும் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவிலும் உள்ளார். இவர் எழுதிய நெருப்புக்கு ஏது உறக்கம் எனும் நாவல் 2008 தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கிறது. இதை தவிர நிறைய பரிசுகளையும் விருதுகளையும் இவர் வென்றுள்ளார்.